ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை நீங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். இந்த மீன் தண்ணியிலேருந்து வெளியே வந்தாலே ஒரு அழிவுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போயிடுச்சு. நானும் பார்த்தேன். நானும் அதை ஃபேக்காக இருக்கும், அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவ்வளோ இருக்காது அப்படின்னு நான் நினச்சி. ஆனால் இன்னைக்கு தாய்லாண்டில் ஒரு விஷயத்த பார்க்குறப்ப தான் நிலநடுக்கம், அதை பார்க்குறப்ப தான் தெரியுது அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையாக இருக்கும், இல்லை இருக்கலாம், இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் தப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பாவங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் எப்படி யோசிக்கிறோன்னா, நம்ம டக்குன்னு மேலே வந்துடணும், டக்குன்னு அப்படியே அவங்ககிட்ட என்ன இருக்கோ அப்படியே பிடிங்கி எடுத்துக்கணும், இவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை புடிய நம்ம கெடுக்கணும். ஒன்றும் ஒரு பாவமும் செய்யாத ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிடணும். பசிக்கு சாப்பிட்றாங்களா? இல்லை, ருசிக்கு சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். அப்போ அதோட பாவங்கள் எல்லாம் எங்கே போய் சேரும்? அப்போ அழிவுக்கு முதல் அஸ்திவாரம் கொடுத்து யாரு? மக்கள் ஆகிய நாம தான். நானும் ஒன்றும் அப்படியே புத்தன் கித்தன்லாம் கிடையாது. நானும் மனுஷன் தான், நானும் 6 அறிவு உள்ள மனுஷன் தான். நானும் இது தப்பெல்லாம் செய்வேன். அது தப்புன்னு தெரிஞ்சுச்சு நான் திருத்திக்குவேன். அப்படி திருத்திக்கணும். அதை விட்டுட்டு தப்பு மேலே தப்பு செஞ்சு போயினே இருந்தால் இந்த மாதிரி தான் அழிவுகள் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் சொல்லலாம் இல்லை இது இயற்கை சுற்றுது, இது பூமி சுற்றுது, இது அங்கேருந்து வருது, இது இங்கேருந்து வருது, அதில் இது கம்மியாக இருக்குது, இது நிலா வரல, அது என்னன்னா சொல்லிடலாம். ஆனால் மக்கள் தப்பை என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட அழிவு ஸ்டாப் ஆகும். நீங்கள் தப்பு செஞ்சுனே போனீங்கன்னா அழிவு ஸ்டார்ட் ஆகினே இருக்கும். இன்னைக்கு தாய்லாண்டில் தான் வந்திருக்கு, ஆனால் இன்னும் வரும். ஆனால் அது எப்போ, எங்கே, எப்படி தெரியாது. ஆனால் வரணும். தப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இயற்கை அழிவு வரணும். எப்படி நான் சொன்ன பிறகு சில பேர் என்னடா பேச நீ, அவன் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க, அவன் மனசாட்சி இல்லையா, எவ்வளோ பேசுறது நியாயமா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு தோணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எவன் நல்லவனா இருக்கான்? முன்னாடி மட்டும் தான் எல்லாம் நல்லவனா இருக்கிறது, நல்லா பின்னாடி ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. எப்போ அவனை கீழே இறக்கலாம், எப்போ அவங்ககிட்ட அடிச்சு கொடுங்கலாம் அப்படின்னு யோசிக்கிற கும்பல் தான் இப்போ சுற்றி இருக்குது. அப்போ நெகட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நெகட்டிவ் ஜாஸ்தி இருக்கிறப்போ இந்த மாதிரி செயல்லாம் நடக்கதான் செய்யும். இது இயற்கை. கடவுளுக்கே மக்கள் செய்கிற பாவங்கள் பொறுக்க முடியல. அப்போ இயற்கை அழிவு வரதான் செய்யும். அதை ஏற்றுக்கணும். அதான் இயற்கை. இதுக்கப்புறம் மாறுங்க. அப்படி மாறுனா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியாக மண், பெண், பொன் ஆசைப்படாமல் இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அன்பே சிவம்.